வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம். அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையதே என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குவதற்காகவே. வாருங்கள், இன்றைய சிந்தனை கருவாம் மாற்றங்கள் வேண்டுமா என்பதை நோக்குவோம். தஞ்சை மாவட்டம் கொண்டான்குடியில் வசித்து வரும் விவசாயி செல்வராசு என்பவர் நல்ல குணம் படைத்தவர். இயல்பிலேயே மிகவும் ஏழை என்றோ அவரை பெரிய செல்வந்தர் என்றோ மதிப்பிட முடியாது. நடுத்தர வகுப்பினர். சகுனம், ஜோசியம், குறிபார்ப்பது முதலானவற்றில் மிகவும் நம்பிக்கை உடையவர். தெய்வ குற்றம் என்று யாரேனும் தன்னிடம் கூறினாலும் பயந்து அதை சரி செய்திட அவர் மனம் மிகவும் போராடி தவிக்கும். பரிகாரம் செய்யும் பணியில் ஈடுபட்டு அது முடியும் வரையில். ஆரம்பத்தில் குடிசை வீட்டில் வாழ்ந்த செல்வராசு தன் உழைப்பு வருமானத்தால் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு கல்லு வீடும் கட்டினார். மேற்கூரையானது ஓடுகளால் ஆனதே. குடிசை வீட்டில் வாழ்ந்தபோது கிடைத்த நிம்மதி இந்த கல்லு வீட்டில், ஓட்டு வீட்டில் அவருக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாகவே தாறுமாறாய் நடக்க ஆரம்பித்தது. சொல்லி வைத்தார் போல அவரது வாழ்வில். அப்போது அவரது மனைவி அஞ்சலையின் உடல் நலனும் சரியில்லாமல் போயிற்று. கேட்பானே, வீட்டின் பொருளாதார நிலையில் தொய்வு ஏற்பட்டதால் எல்லார் வீட்டிலும், ஏன் குறிப்பாய் பெண்களால் தாங்கிடவே முடியாது அல்லவா? வீடு கட்ட ஏற்பட்ட செலவுகள், வங்கியில் வாங்கிய கடனுக்கு மாதா மாதம் கட்டிடும் வட்டிகள், அசல்கள், மற்றைய பிள்ளைகளின் படிப்புகளுக்கு ஆகின்ற நித்திய செலவுகள், எதிர்பாராத செலவுகள் எல்லாம் அவரை வாட்டி வதைத்து எடுத்ததால் அதை கண்ணுற்ற மனைவி அஞ்சலைக்கோ தாங்கிட முடியவில்லை செல்வராசுவை கண்டு. விவசாய தொழிலும் சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கச் செய்தது. இதற்கெல்லாம் காலச்சூழலும் பருவ கோளாறுமே காரணங்களாயின என்பதை அறியவில்லையோ, புரியவில்லை. அடிமேல் அடிவிழவே யோசிக்க ஆரம்பித்தார் செல்வராசு. வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் யாவும் ஏமாற்றங்களாகவே அமைந்துவிட்டதால் திகைத்து போனவர் ஊரார் சிலர் சொல்வது போல் ஏதேனும் தெய்வ குற்றமா அல்லது சோசியர்கள், குறிகாரர்கள் சொல்வது போல் அடிமனை வாங்கியதில் அந்த இடத்தால் ஏற்பட்ட எதிர்விளைவுகளா, ஒன்றும் புரியாமல் திண்டாடினார். செல்வராசுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் தன் வருவாய்க்கு மேற்பட்ட செலவுகளில் அகலக்கால் வைப்பவர்களுக்கெல்லாம் ஏற்படும் சாதாரண சிக்கல்தான் என்று மேலும் பலர் எடுத்து இவரிடம் உரைத்ததாலும் ஒரு நிலைப்படவில்லை செல்வராசின் மன ஓட்டத்திற்கு. தனது பிறப்பு ஜென்ம பலனை அறிந்திட ஒவ்வொரு சோசியராக தேடி தேடி அலைந்து பார்த்ததுதான் மிச்சம். ஒவ்வொரு சோசியரும் தனக்கு தெரிந்த வரையில் ஒவ்வொன்றை கூறினார்கள். செல்வராசை திக்குமுக்காடச் செய்தார்கள். ஒவ்வொருவருக்கும் தங்கள் மதிநுட்பத்திற்கு ஏற்ப பலனை கணித்து சொல்லினர். அவை யாவும் செல்வராசுக்கு மனநிறைவை அளிக்கவில்லை. சிலர் பயமுறுத்தினர். மனைவியின் கேட்டை நட்சத்திரம்தான் சேட்டை செய்கிறது என்றனர். எல்லாம் பிறந்த நேரமே, விதியை யாராலும் வெல்ல முடியாது என்றனர். தற்போதைய வீட்டை மாற்றினால் நன்மை பிறக்கலாம் என்றும் சிலர் ஆருடம் சொல்லினர். எதை செய்வது, எதை செய்யாமல் இருப்பது ஒன்றும் புரியவில்லை. எதையும் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அவர்கள் வீட்டில் யாவர்க்கும் எதுவும் புலப்படவில்லை. உண்மைதானே? உங்கள் எதிர்காலத்தை துல்லியமாக கணித்திட தற்போது திருச்சியில் ஒரு பிரபல ஜோதிடர் விஜயம் செய்துள்ளார்.
அவருக்கு சாந்திரிகா லட்சணமும் கைவந்த கலை. முகத்தை பார்த்தே எதிர்காலத்தை புட்டு புட்டு வைத்திடுவார் என்று செல்வராசுவின் நாக்கில் சிலர் தேனை தடவினர். சிலர் நம்பிக்கைவாதிகள். பிறர் சொல்வது போல் வீட்டை மாற்றுவதற்கு முன்பாக ஜோதிடரை மாற்றி பார்க்கலாம் என்றும் முடிவு எடுத்தார் செல்வராசு. குடும்பத் தலைவர் என்பதால் பிள்ளைகளோ மனைவி அஞ்சலையோ இவரை தடுத்திடவோ நம்பிக்கை அவருக்கு ஊட்டவோ முடியவில்லை. அதற்கும் இதற்கும் செலவு செய்வதை கைவிட்டு நம்பிக்கையோடு சேர்த்து வைத்திருந்தால் கூட குடும்ப வரவு செலவுக்கு அவை உறுதுணையாக இருந்திருக்கும் என்றும் நம்பினர். அதையும் செல்வராசு உணராமல் தன்னம்பிக்கையோடு முயற்சிக்காமல் வீணே எதிர்காலத்தை பிறர் வழி கேட்டறிவதில் காலத்தை செலவழித்து விரயம் செய்கின்றாரே என்று நல்ல உறவினர் சிலரும் இவர் குடும்பத்தினருக்கு புத்தி புகட்டினர். செல்வராசுவிற்கு தூரத்து உறவினரான ஒரு முதிய வயதான பாட்டி 93 வயதில் திடகாத்திரமாக இன்றும் குடிகாடு என்னும் கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். சிறு வயதில் நல்ல புத்திமதிகளை செல்வராசுவிற்கு சொல்லிக் கொடுப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் அந்த பாட்டி. அப்பாட்டியின் நினைவு தற்போது செல்வராசுவுக்கு வரவே அஞ்சலை செல்வராசுவிற்கு ஞாபகப்படுத்தினாள். தக்க நேரத்தில் நல்ல உபாயம் கூறிய அஞ்சலையை பாராட்டி குடிகாட்டில் வாழும் பவுனம்மாள் பாட்டியை நேரில் கண்டு ஆசி பெற கொண்டான்குடியில் இருந்து மாட்டு வண்டியில் தன் மனைவியுடன் புறப்பட்டு சென்றார் செல்வராசு. அப்போது சாலைகளின் வழிநெடுக வயலில் பாட்டு பாடும் பாட்டாளிகளின் ஒலிகளை கேட்டார். பாட்டாளிகளை பார்த்தவாறே இருவரும் அந்த ஒலிகளை கேட்டவாறே சென்றனர். தங்கள் கவலைகளை மறந்து ஊக்கத்தோடு ஒற்றுமையுடன் தங்களது லட்சிய பாதையில் பயணிக்கும் வேலை செய்திடும் அப்பாட்டாளிகளின் விடாமுயற்சி என்பது செல்வராசுவுக்கும் அஞ்சலைக்கும் பார்த்தபோது தன்னம்பிக்கையை ஊட்டியது. சற்று இளைப்பாரிட சில விவசாயிகளுடன் தங்கள் நிலைகளையும் தெரிவித்து ஆறுதல் பெற முயன்றனர். அவர்களோ இவர்களின் நம்பிக்கைக்கு நல்ல உரம் அளித்தனர் என்றே சொல்ல வேண்டும். நாம் நம் கடமையை செய்தால் வழிபடு தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம், அதை முழுமையாக நம்பிட வேண்டும். நம்பினார் கெடுவதில்லை. வீணாக பிறர் சொல்லும் யாவற்றையும் காது கொடுத்து கேட்க முற்பட்டால் சில நேரங்களில் நமக்கு பயமும் அச்சமும் சந்தேகம்தான் ஏற்பட்டுவிடும். எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் நம் இயல்பான பாரம்பரியமான சுறுசுறுப்பும் உள்ளதும் போய் நொல்லக்கண்ணு போல் ஆகிவிடும். கெட்ட சிந்தனைக்கு ஆளாக்கி விடுவதோடு இருப்பதையும் இழந்துவிடச் செய்யும். இருப்பதையும் இழந்துவிட்டு பறப்பதை பிடிப்பது போல் ஆகிவிடும் எல்லார் நிலையும். வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பரிதாபத்தோடு பார்த்து கொண்டு தேவையற்ற சிந்தனைகளை மனதில் விதைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு இருப்பதை விட, புரியாமல் விழி பிதுங்கிக் கொண்டு இருப்பதை விட, நம்மை விட ஏழ்மையானவர்கள் உலகில் பல இடங்களில் தன்னையும் தன் உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழ்வதை வெளியில் சென்று நீங்களும் பாருங்கள் என்று புத்தி புகட்டினர். சந்தேகம் விலகிடும், முயற்சி மேலோங்கும் என்றெல்லாம் அந்த விவசாயிகள் இவர்களிடம் எடுத்துரைத்தனர், நன்கு உபசரித்தனர். செல்வராசுவின் பிள்ளைகளோ படிப்பாளிகளாக இருந்தாலும் செல்வராசுவைப் போல வயலில் இறங்கி கடினமாக உழைப்பதே இல்லை. ஆனால் இந்த விவசாயிகளோ நல்ல படித்த பட்டதாரிகளாகவும் இருப்பதை கண்டு மிகவும் பிரமித்து போயினர். அந்த விவசாயிகளில் சிலர் போஸ்ட் கிராஜுவேட் போன்ற படிப்புகளில் தேறியிருந்தனர். அதில் படித்த விவசாய பட்டமும் பெற்றிருந்தனர் விவசாயிகளின் மகன்கள் யாவரும். அப்படி படித்து பட்டம் பெற்ற அந்த இடத்தில் பணிபுரியும் ஒரு விவசாயியின் மகன் ஆனந்தன் தன்னம்பிக்கையை பற்றி ஆங்கிலத்தில் கூறினார். In action breeds doubt and fear. Action breeds confidence and courage. If you want to conquer fear, do not sit home
அண்ட் திங்க் அபவுட் இட், கோ அவுட் அண்ட் கெட் பிஸி என்று கூறினான். இவ்வாறு வழிநெடுக விவசாயிகள் பலர் செல்வராசு குடும்பத்திற்கு தன்னம்பிக்கை என்னும் மருந்து அளித்தனர். ஆம், மறு உந்து அளித்தனர் என்றே சொல்ல வேண்டும். நல்ல சிந்தனைகளோ தேன் வந்து காதில் பாய்வது போல் இருந்தது. ஒரு வழியாக முதியவள் பவுனம்மாள் வீட்டிற்கு யாவரும் வந்து சேர்ந்தனர். வந்தவர்களை தன் அனுபவத்தால் உணர்ந்து கொண்ட பவுனம்மாள் தன் பெயருக்கு ஏற்ப நல்ல கருத்துக்களை அவர்கள் மனங்கள் ஏற்குமாறு அவளும் எடுத்து உரைத்தாள். பட்டை தீட்டியது போல புத்திக்கு பட்டை தீட்டியது மண்டையில் ஏறியது நல்ல விதமாக. இதோ பாருப்பா செல்வராசு, வீட்டுக்கு வீடு வாயல்படிதான். வேலைகள் பிரச்சனைகள் இல்லாத கவலைகள் இல்லாத வீடே கிடையாது. முதலில் உங்கள் கவலைகளை என்னைப் போல் தூக்கி எறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது சரியில்லை இது சரியில்லை என்று செருப்பை சுற்றி காலை குறைப்பது போல் ஆகிவிடும். அதுபடி செய்யாதீர்கள். காலுக்கு ஏற்ற செருப்பை வாங்க பழகிக்கொள்ளுங்கள். நம் ஜாதகம் யாவும் சில நேரங்களில் மிக துல்லியமான காலத்தில் குறிக்கப்படுவது இல்லை. நம் தலையாம் சிரசு வெளிப்படும் முதல் வினாடிதான், அந்த நொடிதான் சரியான பிறப்பு நேரம். அல்லது தாயிடமிருந்து தொப்புள் கொடி பிரிக்கப்படும் நேரமும் அந்த பிள்ளையின் கால் பூமியில் படும் நேரம்தான் மிகவும் துல்லியமான நேரம். அதை யாரும் சரியாக குறித்து தருவதில்லை. அதை யார் சரியாக குறித்து வைத்து சொல்கிறார்கள்? பிரசவம் பார்ப்போர் வந்து நம்மிடம் சொல்லும் போதுதான் அந்த நேரத்தை நாம் நம்பி அவரிடமிருந்து குறித்து வைத்து கொள்கிறோம். அதில் நம் ஜனனமோ நேரமோ கூட மாறிவிடவும் வாய்ப்பு உண்டு. எனது ஜாதகப்படி 75 வயதில் இறப்பேன் என்று எங்கள் வீட்டு ஜாதகர் கூறினார். ஆனால் நான் தற்போது திடகாத்திரமாய் 93 வயது வரையிலும் வாழ்கின்றேனே. என்னை பாருங்கள். இப்பொழுதாவது நம்பிக்கை பிறக்கவில்லையா? எல்லாம் நம் பிறப்பு விதிப்படித்தான் யாவும் நடக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். பிறர் சொல்வதை போல் வீட்டு ஜாதகக்காரர்களை மாற்றி பார்ப்பது, வீட்டை மாற்றி பார்ப்பது, நாம் வணங்கும் தெய்வத்தை நம்மை அது ஏமாற்றி விட்டதால் என்று அதை வணங்கும் குல தெய்வத்தையே மாற்றி வழிபடுவது எல்லாம் நம் மனம் போன போக்கிலே தான் அமைந்துவிடும். அவரவர் புத்தி சொல்வது போல் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நம்பி வாழ்ந்தால்தான் நம்பினார் என்றும் கெடுவதில்லை. உங்களுக்கு மட்டுமல்ல, உலகில் வாழும் யாவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதாவது, சில மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ஜோசியக்காரர்களை மாற்றுகின்றார்கள். பிறகு இருக்கும் வீட்டையும் மாற்றுகின்றார்கள். கடைசியாக கும்பிடும் தெய்வத்தையும் மாற்றுகின்றார்கள். ஆனால் கடைசி வரை தன்னை அவர்கள் மாற்றிக்கொள்வதே இல்லை. எவன் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும்போது தன்னை மாற்றிக்கொள்கின்றானோ அவனே வாழ்வில் வெற்றி பெறுவான் என்பதை உணருங்கள். எனவே ஏற்புடை மாற்றங்களை உணர்ந்து வாழ பழகிக்கொள்ளுங்கள். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது என்பதை மதித்து வாழுங்கள். இதை நாலடியார் பாடல் கூட, அறிவது அறிந்து அடங்கி அஞ்சுவது அஞ்சி உருவது உலகு உவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது என்று கூறுவதையும் நாம் எண்ணி பார்ப்போம். வாழ்க வளமுடன்.